இங்கே பாருங்கள், ஸ்லீப்பர் பஸ் புக் பண்ணுறவங்களாம் இது மாதிரி தாங்க வந்து அவங்களோட போர்டிங் பாயிண்ட் அப்போது தவிர நின்று கூப்பிட்டு போவோம். என்னோடய பஸ்ஸும் கயல் ட்ராவல்ஸு. இப்போது அவ்வளோதான் 10 ஆகிடுச்சி. நேரம் வந்திருக்கணும், இன்னும் வரல. வரும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட பஸ்ஸும் வந்துடும். ஜம்முன்னு படுத்துன்னு போகிறது தான். நண்பர்களே, அதுக்கு முன்னாடி டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? ஏன்னா சில பேர் புதுசாக இருப்பீங்க, சில பேருக்கு தெரியும் எப்படி புக் பண்ணுறது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் யாராவது ஃபஸ்ட் டைமோ அவங்க இது என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ரெட் பஸ் ஆப்பில் தான் புக் பண்ணேன். ரெட் பஸ் ஆப்பில் புக் பண்ணிட்டு நம்ம பஸ் டிக்கெட்டு நம்ம எங்கேருந்து எங்கே போகணுன்ட்டு அதை சொல்லிட்டோம்னா அதுக்கான பஸ்ஸை காட்டும். சென்னை டு தருமபுரி வந்து மொத்தம் 35 பஸ் இருக்குது. என்னென்ன பஸ்ஸுன்னு நீங்களே பாருங்கள். டிஎன்சி ட்ராவலு, கயல் ட்ராவலு, அரசி, இது மாதிரிலாம் நிறையா பஸ் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு கொடுத்த ஆப்ஷனே புக் பண்ணேன் கயல் ட்ராவல்ஸு. அதுக்கப்புறம் கயல் ட்ராவல்ஸ் புக் பண்ணதுக்கப்புறம் சீட்டு எந்த சீட்டு வேணும்ன்ட்டு செலக்ட் பண்ண காமிச்சிச்சு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கீழே இருக்க சீட்டு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து அப்பர் டெக்குன்னு இருக்குங்க பார்த்தீங்களா, அது வந்து மேலே இருக்க மேலே படுத்துட்டு போகிற மாதிரி. நான் மேலே தான் சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் டைமு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்ன்ட்டு மேலே தான் போகணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் மேலே சூஸ் பண்ணிக்கினேன். சீட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பாயிண்ட்டு, ட்ராப்பிங் பாயிண்ட்டு கேட்டுச்சு. எங்கே நம்ம ஏறணும், எங்கே நம்ம இறங்கணுன்ட்டு கேட்டுச்சு. நான் சென்னையிலேருந்து தருமபுரிக்கு பஸ் புக் பண்ணியிருந்தேன். இப்போது பிக்கப் பாயிண்ட்டு, ட்ராப்பிங் பாயிண்ட்டு கொடுக்கணும். பிக்கப் வந்து நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் கோயம்பேடு கொடுத்துருந்தேன். அதுதான் ஏன்னா பக்கம் நான் இருக்கிற இடத்துக்கு, அதனால் கோயம்பேடு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ட்ராப்பிங் பாயிண்ட் வந்து தருமபுரி 4 ரோட்ஸு கொடுத்துக்கிட்டேன். அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸியாக ஆக்சஸபிளாக இருக்குன்ட்டு அங்கே கொடுத்துக்கினேன். நான் பிக்கப்பு ட்ராப்லாம் செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் பேசஞ்சர் டீட்டெயில் கேட்டுச்சு. ஆட் நியூ பேசஞ்சர் கொடுக்கணும் புதுசாக இருந்தால். அதில் வந்து நேமு, ஏஜு, ஜெண்டர் கேட்கும். நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறனால ஆல்ரெடி இருந்துச்சு. அதவே கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே சில ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் கொடுத்தா இப்போ இன்சூரன்ஸு, இப்போ நம்ம டிக்கெட் கேன்சல் பண்ணோம்னா பேமெண்ட்டு, ரீஃபண்டு அதெல்லாம் கேட்டுச்சுங்க. வேறு எதுவும் இல்லை. அதுக்கெலாம் நம்ம கிளிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு ஏறும். ஜிபே பண்ணிட்டோம்னா நம்ம சீட்டு புக் ஆயிருங்க நண்பர்களே. அப்புறம் நம்ம சீட்டு புக் ஆகிடுச்சு. நம்ம வரணும்ல டைமுக்கு. எனக்கு வந்து 10:30க்கு பஸ்ஸு, 10:15 வர சொல்லிட்டாங்க. சரி, நான் இருக்கிற இடத்துக்கும் போர்டிங் பாயிண்ட்டுக்கும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. வர வழியில் நடந்து தான் வந்தேன். வர வழியில் மழை பிடிச்சிக்கிச்சு. என்னடா பண்ணுறதுன்ட்டு ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எப்படியோ ஃபுல்லாக நனைஞ்சிட்டு அப்படியே என்னோடய போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா பஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து போகிறோம். மிஸ் பண்ணிட்டேன் எப்படியும் ஃபஸ்ட் டைமு. அதனால் வந்துட்டேன். எப்படியோ ஒன்று மழையிலே நனைஞ்சி. இங்கே தான் என்னோடய பஸ்ஸு வரும். நான் இங்கே வந்து இந்த ரோகிணி தேட்ரு ஆப்போசிட்டில் ரோகிணி தேட்ரு, அதுக்கு ஆப்போசிட் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், லைனாக ஃபுல்லாக காரு, டொயோட்டோ கார் கம்பெனி ஷோரூமுங்க. இது இங்கே தான் என்னோடய போர்டிங் பாஸ் இருக்குது. கார் ஷோரூம்னா நிற்கிறேன். எல்லாம் மழையில் தூசி அது இதுன்னு போட்டு எப்படி நிற்க வச்சுங்கிறாங்க. அவ்வளோதான், பஸ்ஸு வந்துடும். மழை காரணனால மழை இவ்வளோ நேரம், அதனால் பஸ்ஸு லேட் ஆகுது. வந்துடுங்க, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில். கைஸ், அப்புறம் பஸ்ஸு வந்துடுச்சு. ரொம்பலாம் லேட் ஆகலை, கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுச்சு. என்ட்ரன்ஸ்லேயே அவங்க ரிசீவ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. வெல்கம் சொல்லி கூப்பிட்டு அவங்க கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு. பிஸ்கெட்டு 2 கொடுத்தாங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம சீட்டு இங்கே 27 அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஏறி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டேன். ஒரு பெட்ஷீட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. ஒரு பெட்ஷீட்டு, ஒரு தலைக்காணி எல்லாம் இருந்துச்சு. என்னென்ன புதுசெல்லாம் அதான் எல்லாமே கொஞ்சம் எல்லாம் ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்தேன். விண்டோலாம். அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தேன், அதுவும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பிஸ்கெட்டு அது எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு. ஒன்று மட்டும் சாப்பிட்டு ஒரு கேக் இருந்துச்சு, அதை சாப்பிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து ஏசிங்க, பட்டன் இது பண்ணால் உள்ளேருந்து ஜில்லுன்னு காற்று வருது. அங்கே ஒன்று இருந்துச்சு, கால்கிட்ட வர மாதிரி, ஹெட்டுக்கிட்ட வர மாதிரி ஒன்று இருந்துச்சு. இது காற்று உங்களுக்கு வரும் பாருங்கள், கேட்கும் உங்களுக்கு.
ஆனால் நான் ஃபுல்லாக மழையில் நனைஞ்சதுனால எனக்கு ஆல்ரெடி குளிராக தான் இருந்துச்சு. அதனால் நான் எதுவுமே ஆன் பண்ணல. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பெட்ஷீட் போட்டு கப்புன்னு படுத்துட்டேங்க. குளிர் எனக்கு நனைஞ்சனால. காய்ஸ் 4:45க்கு நான் தருமபுரி போகிறத ரீச் ஆகிட்டேன். இதுதான் நான் வந்த பஸ்ஸு, கயல் ட்ராவல்ஸு. உண்மையாக சொல்லணும்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டாப்பும் வந்துச்சுன்னா அவங்க பஸ்ஸு நிறுத்தி யார் யார் பேசஞ்சரோ அவங்கள இறக்கி விட்றாங்க. நல்ல விதமாக ட்ரீட் பண்ணாங்க. அவங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லா, எந்த ஒரு தூக்க கலக்கம் டென்ஷனு அது மாதிரிலாம் இல்லாமல் சாஃப்டாக பேசினாங்க. நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் உள்ள பஸ்ஸு பஸ்ஸுக்குள்ளே வந்து அதோட நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்துச்சு. ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. எந்த விதத்துலேயும் குறை சொல்ல முடியாது. சேஃப்டியும் நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்றுன்னா பஸ்ஸு பிரேக் அடிக்கும்போது இப்போ இந்த ஷிப்லாம் பிரேக் அடித்தா எல்லா பொருளும் முன்னாடி போகும்ல, அது மாதிரி நம்ம மேலே இருக்கிறனால பிரேக் போடும்போது நம்ம எல்லாமே உருணின்னு கீழே போயிடுது. இன்க்ளூடிங் நாமளே கொஞ்சம் முன்னாடி போயிடுறோம். அது ஒன்று தான் கொஞ்சம் ஃபால்ட்டு. இந்த பஸ்ஸில் அப்படி தான் இருக்கும். பிரேக் போட்டால் முன்னாடி போக தானே செய்வோம். அதுதான் ஒன்றுங்க.